நானே வந்து பல முறை வந்து அம்மா உணவகத்தில் நான் அமைச்சர் ஆனதுனால போகலை. சென்னையில் பல இடங்களில் வந்து அம்மா உணவகத்தில் போய் போகும்போது வந்து பசி எடுக்கும், உடனே வந்து அங்கே போய் சாப்பிட்ருக்கோம். அது மாதிரி சாப்பிட்ருக்கோம். அதனால் இந்த உணவு வந்து இன்னும் கொஞ்சம் அப்பயே நாங்கள் சொல்லுவோம். நான் கடந்த காலங்களில் அம்மா உணவகத்தில் சாப்பிடும்போது இது கொஞ்சம் செய்யுங்க, அதை செய்யுங்க, ஏன் கொஞ்சம் நான்வெஜ் போட மாட்டீங்களா அப்படிலாம் நான் வந்து கேட்டிருக்கேன். அது இந்த மாதிரி அமைச்சராக வந்ததுனால, ஏன்னா அது வெஜ்ஜு உணவகம், நம்ம விருப்பத்தை நம்ம சொல்கிறோம். அதனால் வந்து இனிமேல் வந்து இந்த அரசு வந்து அம்மா உணவகத்துக்கு பக்கத்திலே வந்து இப்போ வெற்றி தமிழகம் திட்டம் சொல்கிறது போல் ஏதாவது ஒரு நான்வெஜ் உணவகத்தை கூட நம்ம வந்து திறக்க சொல்லலாம். மக்களுடைய கோரிக்கையை சொல்கிறோம், நம்ம மக்கள் கேட்குறாங்க. அதனால் அது ஒரு நமக்கு ஒரு இயல்பாக நம்ம ஏற்கனவே இருந்த அடிப்படையில் நம்ம வந்து பண்ணோம். இப்போ இந்த அம்மா உணவகம் வந்து ஏழைப்பாளையங்களுக்கு வந்து அது வந்து கட்டாயம் வந்து அது வந்து பயன்படுது. நீங்கள் பார்த்தீங்க அந்த வந்து அவ்வளோ பேரும் அன்னாடங்காட்சிகள் நிற்கிறவங்க அங்கே வந்து நிற்கிறாங்க. அவங்க எவ்வளோ சாப்பாடுனா ரூ. 5 தான் சொல்கிறாங்க. ரூ. 5ங்கிறது வந்து வயிறார சாப்பிட்லாம் அப்படின்னு. நீங்கள் அந்த உணவு கொடுக்குறது, உணவு சாப்பிட்றது அப்படிங்கிறது ரொம்ப நான் முக்கியமாக பார்க்குறேன். நானே இப்போ அந்த உணவு தான் சாப்பிட்டேன். காலை உணவு வந்து அங்கே நான் கிளம்பி வரும்போது சாப்பிடல, அங்கே தான் சாப்பிட்டோம். அப்போ அவ்வளோ சாப்பிட்டு அவங்க கோரிக்கை என்ன, குறைகள் என்ன நம்ம கேட்குறோம் மக்கள்கிட்ட வந்து. அப்போ அவங்க அந்த உணவில் வந்து நான் சாப்பிடும்போது காய் கொஞ்சம் வந்து காயில் வந்து மருந்து ஸ்மெல் வந்துச்சு. அதை நான் வந்து சொன்னோம்.